தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாகிறது. நமது பங்கிலுள்ள ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் புனித அந்தோனியார் வழியாக செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், நமது பங்கில் உள்ள குடும்பங்களை புனித அந்தோனியார் வழியாக இறைவன் தொடர்ந்து நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாகவும், இன்று பிறந்த நாளை கொண்டாடும் ஜோஷ்வா ஆண்டனி இறைவனுக்கு நன்றியாகவும், கருத்துக்கள் நிறைவேறவும் இறைவனின் ஆசீர் வேண்டியும், ஆந்திரே கிரேசி குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், கருத்துக்கள் நிறைவேறவும், பிள்ளையின் எதிர்காலம் சிறப்பாக அமையவும், யோவான் அருள் செல்வம், ஆலிஸ் மேரி, ஆண்டனி கெவின் புனித அந்தோனியாருக்கு குடும்ப நன்றியாகவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், ஆண்டனி சாமி, பிரவீன், ஜேசன், கிறிஸ்டோ, லியானா மேரி புனித அந்தோனியாருக்கு குடும்ப நன்றியாகவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், சகாராஜ் பீட்டர் முதலாம் ஆண்டு கல்லூரி படிப்பு நன்கு முறையில் படித்து முடித்தமைக்கு புனித அந்தோனியாருக்கு நன்றியாகவும், கருத்துக்கள் நிறைவேறவும், நன்கு படிக்க வேண்டியும், தேவா அம்ரோஸ் ஆண்மலை பாற்றிக்காகவும், ஜூலியா சந்தனசாமி குடும்ப நன்றியாகவும், குடும்ப கருத்துக்களுக்காகவும், குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மலை பாற்றிக்காகவும், அன்துவான ஜெகராஜ் குடும்பத்தினர் புனித அந்தோனியாருக்கு குடும்ப நன்றியாகவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், மரிகிராசியா ஆண்மலை பாற்றிக்காகவும், அன்துவான் பிரான்சுவாஸ் லாசர் ஆண்மலை பாற்றிக்காகவும், மற்றும் குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மலை பாற்றிக்காகவும், டேவிட், செல்வான், சோபியா, தரேசம்மாள், வனிதா என்கின்ற கரோலின் இவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும், எழில், அதிர்வு, ஜெயராஜ் புனித அந்தோனியாருக்கு குடும்ப நன்றியாகவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், செலின், நிர்மலா, ஆரோக்கிய, கிறிஸ்டினா புனித அந்தோனியாருக்கு குடும்ப நன்றியாகவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், உடல் நலன் வேண்டியும், தாமஸ் தேவானந்தர் குடும்பத்திற்கு புனித அந்தோனியார் வழியாக செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், கருத்துக்கள் நிறைவேறவும், லூர்து மரி புனித அந்தோனியாருக்கு குடும்ப நன்றியாகவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், உடல் நலன் வேண்டியும், பிள்ளையின் எதிர்காலம் சிறப்பாக அமையவும், மரிசன் மரியானி புனித அந்தோனியாருக்கு குடும்ப நன்றியாகவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், மரியானி அலெக்சாண்டர் ஆண்மலை பாற்றிக்காகவும், ஒத்திருக்கிற நிலையில் இருக்கும் ஆன்மாக்களுக்காகவும், யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் வேண்டுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விடவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்ற வல்லீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இறைக்குலமே, இறைவனிலே இறைவிடும் நேரமிது. இறையருளே, இதயத்திலே எழுந்திடும் வேலை இது. அகமகிழ்வுடன் வருவோம் அவர் இல்லம், மீட்பளிக்கும் ஊற்றில் பருகிடுவோம். கல்வாரி பலி இது, கருணையின் வழி இது, தேவனின் பேரன்பே. கல்வாரி பலி இது, கருணையின் வழி, தேவனின் பேரன்பே, நம் தேவனின் பேரன்பே. கருணை மழையென இதயம் விருங்கிட காக்கும் தேவனிங்கே.
பேரன்பின் பலியிலே அன்பின் வழியிலே காத்திருக்கும் தேவனிங்கே. அன்பால் பிறந்தோம், அன்பால் வளர்ந்தோம், அன்பால் வாழ்வடைவோம். அவர் அன்பின் வழியில் அன்பின் ஒளியிலே அன்பை கொண்டாடுவோம். இரு கரம் நீட்டி இறைவன் அழைக்கின்றார். இரு கரம் நீட்டி இறைவன் அழைக்கின்றார். அவர் திருமுக தரிசனம் திறந்திடும் இதயம். திருப்பலியில் இணைவோம், திருப்பலியில் இணைவோம். இறைக்குலமே இறைவனிலே இணைந்திடும் நேரம் இது. இறையருளே இதயத்திலே எழுந்திடும் வேளை இது. அகமகிழ்வுடன் வருவோம் அவர் இல்லம். மீட்பளிக்கும் ஊற்றில் பருகிடுவோம். கல்வாரி வழி இது, கருணையின் வழி இது, தேவனி பேரன்பே. கல்வாரி பலி இது, கருணையின் வழி இது, தேவனி பேரன்பே. நம் தேவன் பேரன்பே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, பதுவை புனிதரான அந்தோனியாரின் விழாவை நாம் இன்று கொண்டாடுகின்றோம். கோடி அற்புதரான புனித அந்தோனியார் அவர் கோடி அற்புதங்கள் செய்பவராக இருக்கின்றார். நமக்காக பரிந்து பேசுபவராக இருக்கின்றார். இந்த நாள் வரையில் இந்த வருடம் முழுவதும் புனித அந்தோனியார் வழியாக நாம் இறைவனிடமிருந்து பெற்ற அனைத்து நன்மைகளுக்காகவும் நாம் நன்றி கூறுவோம். அதே நேரத்திலே மீண்டும் நாம் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் அவருடைய பாதுகாப்பிலும் அவருடைய அரவணைப்பிலும் அவருடைய பரிந்து பேசலும் வைத்து நாம் நம்பிக்கையோடும் மகிழ்ச்சியோடும் இந்த விழாவை கொண்டாடுவோம். புனித அந்தோனியார் நம்மோடு இருக்கிறார். புனித அந்தோனியார் நமக்காக இருக்கிறார். நமக்காக அனைத்தையும் செய்து கொடுப்பார், பெற்றுக் கொடுப்பார் என்கின்ற அந்த நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் இந்த விழாவை சிறப்பிக்கும் என்கின்ற அந்த நினைவோடு நாம் இந்த திருவிழா திருப்பலியிலே தகுதியோடு கலந்து கொள்ளும் பொருட்டு நம்முடைய குற்றங்குறைகளை ஏற்றுக்கொண்டு மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோர்க்கு அமைதியும் உண்டாகுக.
புகழ்கின்றோம் யாவும் உம்மையே வாழ்த்துகின்றோம் இறைவனே உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யார் உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஆண்டவராகிய இறைவனே இணையில்லாத விண்ணரசே ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே ஆண்டவராகிய இறைவனே இறைவனின் திரு செம்மறியே தந்தையினின்றே என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ உலகின் பாவம் போக்குபவரின் நீரின் மீது இறங்குவே உலகின் பாவம் போக்குபவரின் எம்மந்தாத்தை ஏற்றருள்வே தந்தையின் வலப்பக்கம் வீட்டிருப்பவரின் நீரின் மீது இறங்குவே நீர் ஒருவரே தூயவர் நீர் ஒருவரே ஆண்டவர் நீர் ஒருவரே உன்னத தூய ஆவியோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே மன்றாடுவோமாக. என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை உமது திரு அவைக்கு மறைவன்னுடனாக கொடுத்துள்ளீரே. ஆவியாரின் அருளால் தூண்ட பெற்று அவர் எங்களுக்கு போதித்தது எங்கள் இதயங்களில் என்றும் நிலைத்திருப்பதாக. உமது கொடையால் அவரை நாங்கள் பாதுகாவலராக பெறுவது போல உமது இரக்கத்தை பெற பாதுகாப்பாளராகவும் பெற்றுக்கொள்வோமாக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். ஆண்டவர் எனக்கு அருள்பொழிவு செய்துள்ளார். நற்செய்தியை அறிவிக்க என்னை அனுப்பியுள்ளார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 61, இறை வார்த்தைகள் 1 முதல் 3 வரை. ஆண்டவராக என் தலைவரின் ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள்பொழிவு செய்துள்ளார். ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், உள்ளம் உடைந்தவரை குணப்படுத்தவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலை பறைசாற்றவும், கட்டுனருக்கு விடிவை தெரிவிக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழங்கவும், நம் ஆண்டவர் அநீதிக்கு பழி வாங்கும் நாளை அறிவிக்கவும், துயருற்றோருக்கு அழுவோருக்கும் ஆறுதல் அளிக்கவும், சியோனில் அழுவோருக்கு ஆவணம் செய்யவும், சாம்பலுக்கு பதிலாக அழகு மாலை அணிவிக்கவும், புலம்பலுக்கு பதிலாக மகிழ்ச்சியின் தைலத்தை வழங்கவும், நலிவுற்ற நெஞ்சத்தில் பதிலாக புகழ் என்னும் ஆடையினை கொடுக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். நேர்மையை தேவதார்கள் என்றும் தம் மாட்சி வருமாறு ஆண்டவர் நட்டவை என்றும் அவர் பெயர் பெறுவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
மடியில் சாய்ந்திட வருகின்றேன். உன் கரங்கள் என்னை என்றும் தேற்றிடுமே. உன் மடியில் சாய்ந்திட வருகின்றேன். உன் கரங்கள் என்னை என்றும் தேற்றிடுமே. சுமைகளால் உள்ளம் சோர்ந்து போகையிலே உன் இதய நிழல்தானே ஆறுதலே. என்னை புரிந்து கொண்ட கடவுள் நீரே, என்னை தாங்குகின்ற தந்தை நீரே. என்னை புரிந்து கொண்ட கடவுள் நீரே, என்னை தாங்குகின்ற தந்தை நீரே. இயேசுவே, உன் மடியில் சாய்ந்திட வருகின்றேன். உன் கரங்கள் என்னை என்றும் தேற்றிடுமே. தாயின் கருவிலே தெரிந்தவரே, மகனாக மகளாக ஏற்றவரே, எனக்காய் உயிரை தந்தவரே, என்னாலும் என்னோடு நடப்பவரே. உலகமென்னும் கடலிலே துன்ப அலைகள் வருகையில் போராடும் படகாய் மாறி போகின்றேன். எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழியறியாமான் போல அலைந்து திரிகின்றேன். என்னை காண்பவர் நீர் ஒருவரே, என்னை காப்பவர் நீர் ஒருவரே. இயேசுவே, உன் மடியில் சாய்ந்திட வருகின்றேன். உன் கரங்கள் என்னை என்றும் தேற்றிடுமே. அமைதியை தருவேன் என்றவரே, ஆறுதல் தாரும் ஆண்டவரே. நிழல் போல துன்பம் சூழ்கையிலே நீங்காத நண்பனாயிருப்பவரே. இருளடந்த பாதையில் ஒளியை தேடும் மலரென விழிமூடி அழுகிறேன், வழிகாட்டுமே. கவலைகளும் நோய்களும் கண்ணீரும் வலிகளும் நிறம் தோன்றும் நிலவு போல தொடர்கின்றது. இதை மாற்றிடும் வல்ல தகப்பனே, என்னை சுமந்திடும் நல்ல ஆயனே. இயேசுவே, உன் மடியில் சாய்ந்திட வருகின்றேன். உன் கரங்கள் என்னை என்றும் தேற்றிடுவே. உன் மடியில் சாய்ந்திட வருகின்றேன். உன் கரங்கள் என்னை என்றும் தேற்றிடுமே. சுமைகளால் உள்ளம் சோர்ந்து போகையிலே உன் இதய நிழல்தானே ஆறுதலே. என்னை புரிந்து கொண்ட கடவுள் நீரே, என்னை தாங்குகின்ற தந்தை நீரே. என்னை புரிந்து கொண்ட கடவுள் நீரே, என்னை தாங்குகின்ற தந்தை நீரே. இயேசுவே, உன் மடியில் சாய்ந்திட வருகின்றேன். உன் கரங்கள் என்னை என்றும் தேற்றிடுமே.
உன்மடியில் சாய்ந்திட வருகின்றேன். உன் கரங்கள் என்னை என்றும் தேற்றிடுமே. Alleluia, 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 Alleluia. ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் என முழக்கமிடவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா, 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 Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆத்மாவோடும் இருப்பாராக. லூக்காஸ் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் ஆண்டவர் வேறு 72 பேரை நியமித்து அவர்களை தாம் போகவிருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவராக அனுப்பினார். அப்போது அவர் அவர்களை நோக்கி கூறியது, அறுவடை மிகுதி, நாட்களோ குறைவு. ஆகையால் தனது அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் ஆண்டவரிடம் மன்றாடுங்கள். புறப்பட்டு போங்கள், ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளைப் போல் அனுப்புகிறேன். உங்களை நான் பணப்பையோ வேறு பையோ மிதி அடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்து செல்ல வேண்டாம். வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம். நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுக என முதலில் கூறுங்கள். அமைதி விரும்புவோர் அங்கு இருந்தால் நீங்கள் வாழ்த்து கூறிய அமைதி அவரிடம் தங்கும். இல்லாவிட்டால் அது அவர்களிடம் திரும்பி வந்துவிடும். அவர்களிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள். ஏனெனில் வேலையாளர் தம் கூலிக்கு உரிமையுடையவரே. வீடு வீடாய் செல்ல வேண்டாம். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுகிறதை உண்ணுங்கள். அங்கு உடல் நலம் குன்றியோரை குணமாக்கி இறையாட்சி அவர்களை நெருங்கி வந்து விட்டது என சொல்லுங்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அனைவரும் எழுந்து நிற்போம். விசுவாசிகள் மன்றாட்டு. பாதவர்களே, புனித அந்தோனியாரின் விழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்ற நாம் நம்முடைய தேவைகளுக்காக மன்றாடுவோம். இறைவன் நாம் கேட்கின்ற ஜெபங்களை ஏற்றுக்கொண்டு
நம்மை ஆசீர்வதிப்பார் என்கின்ற நம்பிக்கையோடு நம்முடைய தேவைகளை ஆண்டவரிடம் ஒப்படைப்போம். ஒவ்வொரு மன்றாட்டுகளுக்கு பிறகும் நாம் பாட வேண்டிய பதில் எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் திருத்தந்தை ஆயர்கள் குருக்கள் துறவியர் அனைவரும் உமது அன்பின் கருவியாய் திகழ்ந்திட வேண்டுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாட்டை ஆளும் தலைவர்கள் தன்னலம் துறந்து பிறர் நலம் நாடும் சிறந்த தலைவராய் வாழ்ந்திட வேண்டுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் பங்கு தந்தையரும் பங்கில் உழைக்கும் அனைவரும் ஆன்ம நலங்கள் பெற்றிட உம்மை வேண்டுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இக்கல்வாரி பலியில் நினைவு கூறும் மரித்த நம்பிக்கையாளர்கள் நித்திய அமைதி அடைந்திட உம்மை வேண்டுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகில் வாழும் அனைவரும் பதுவா புனிதரின் பரிந்துரையால் நலமும் வளமும் பெற்றிட உம்மை வேண்டுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக நம்பிக்கையோடு மௌனமாக மன்றாடுவோம். எல்லாமல்ல இறைவா, உடைய பிள்ளைகளாக நாங்கள் உடைய பீடத்தை சூழ்ந்து நின்று இந்த ஆலயத்தில் கூடி உடைய பீடத்தை சூழ்ந்து நின்று ஜெபிக்கின்றோம். எங்களுடைய தேவைகளையும் மன்றாட்டுகளையும் உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். இவற்றையெல்லாம் ஏற்று எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமென்று, எங்கள் ஜெபங்களை நீர் எங்களுக்கு தந்தரல வேண்டுமென்று
நம்பிக்கையோடு எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். பிரியாத உறவே என் இயேசுவே, உன் பீடத்தில் பலியாக என்னை தந்தே. பிரியாத உறவே என் இயேசுவே, உன் பீடத்தில் பலியாக என்னை தந்தே. எனக்காக உம்மை பலியாக தந்தேன், அதற்காக என்னை பரிசாக தந்தேன். எனக்காக உம்மை பலியாக தந்தேன், அதற்காக என்னை பரிசாக தந்தேன். உணவாக உம்மை விருந்தாக தந்தேன், உணவாக உம்மை விருந்தாக தந்தீர். உணர்வோடு என்னை உமக்காக தந்தேன், உணர்வோடு என்னை உமக்காக தந்தேன். பிரியாத உறவே இயேசுவே, உன் பீடத்தில் பலியாக என்னை தந்தேன். நிலையான அன்பை நீர்தாமே தந்தேன், நிழலாக என்னை தொடர்ந்தே வந்தேன். நிலையான அன்பை நீர்தாமே தந்தீர். நிழலாக என்னை தொடர்ந்தே வந்தேன். நீ இன்றி என்னில் மகிழ்வேதுமில்லை, நீ இன்றி என்னில் மகிழ்வேதுமில்லை. நின் பாதம் என்னை முழுதாக தந்தேன், நின் பாதம் என்னை முழுதாக தந்தேன். பிரியாத உறவே என் இயேசுவே, உன் பீடத்தில் பலியாக என்னை தந்தேன். பிரியாத உறவே என் இயேசுவே, உன் பீடத்தில் பலியாக என்னை தந்தேன். பிரியாத உறவே என் இயேசுவே, உன் பீடத்தில் பலியாக என்னை தந்தேன். அன்பார்ந்தவர்களே, என்னுடையதும் உங்களுடையது மனை திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பேரை புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் இருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, புனித அந்தோணியாரின் விழாவில் நாங்கள் உளம் கனிந்து செலுத்தும் பலி உமக்கு உகந்ததாய் இருப்பதாக. அவரது அறிவுரைப்படி எங்களையே முழுமையாக உமக்கு அளித்து உம்மை புகழ்ந்தேத்த செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது
மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோனியாருடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றீர். அவருடைய இறைப்பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்தொரலோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பணி செய்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்களுடைய ஆயர் பிரான்சிஸ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் கொண்டாடுகின்ற புனித அந்தோனியார்,
ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழேற்று வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்றுள்ள நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமைப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் தந்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டவர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுலகின் ரத்தம் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வளிப்பதாக.
வாழ்வின் ஆதாரம் என் இயேசு நீதானையா, எனையாலும் என் மன்னவா, என் வாழ்வின் துணையாகவா, என் வாழ்வின் ஆதாரம். சூரியன் இல்லை என்றால் நிலவின் கதி என்ன, எல்லாமுமே எனக்கு நீ, இனியும் குறை என்ன. சூரியன் இல்லை என்றால் நிலவின் கதி என்ன, எல்லாமுமே எனக்கு நீ, இனியும் குறை என்ன. கடலின் ஆழம் போலவே கருணை மிகுந்தவரே, கடலின் ஆழம் போலவே கருணை மிகுந்தவரே, காலை நேர தென்றலாக கனிவோடு எண்ணி வாருமே, என் வாழ்வின் ஆதாரம். மலருக்கு மணமாக, பயிர்க்கு மழையாக, எனக்குள்ளே உயிராக இருக்கும் வல்லவரே. மலருக்கு மணமாக, பயிர்க்கு மழையாக, எனக்குள்ளே உயிராக இருக்கும் வல்லவரே. நானிலும் காக்கும் நல்லவரே, நான் உந்தன் செல்ல பிள்ளை. நானிலும் காக்கும் நல்லவரே, நான் உந்தன் செல்ல பிள்ளை. எனக்கு துணையாய் நீயாயிருக்க, என்னை சூழ்ந்த அன்பே வாரும், என் வாழ்வின் ஆதாரம். இங்கே சரீரானையா, எனையாலும் என் மன்னவா, என் வாழ்வின் துணையாகவா, என் வாழ்வின் ஆதாரம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தியருளும், கிறிஸ்துவின் திரு உடலை என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு வீழ்ச்சியூட்டியருளும், கிறிஸ்துவின் விழாவில் இருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியருளும், கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றியருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாய்த்திரளும், உன் திருக்காயங்களுக்குள் என்னை மறைத்திரளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும், தீய பகைவனிடமிருந்து என்னை காத்திரளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்திடும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், உன் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்திரலும். ஆமென். பாந்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான புனித அந்தோனியாரின் பெருவிழா வாழ்த்துக்களை அன்போடும் மகிழ்ச்சியோடும் தெரிவித்துக் கொள்கின்றோம். புனித அந்தோனியாரின் விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த நாட்களிலே நவநாட்களிலே நாம் மிக சிறப்பாக இந்த திருவிழாவிற்காக, அந்தோனியாரின் பெருவிழாவிற்காக நம்மை நாம் தயார் செய்தோம். இன்று நாம் மகிழ்ச்சியோடு இந்த விழாவை கொண்டாடுகின்றோம். புனித அந்தோனியார் நம்மோடு இருக்கிறார், நமக்காக இருக்கிறார்.
நமக்காக பரிந்து பேச இருக்கின்றார் என்கின்ற அந்த மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் நம்மோடு என்றும் என்றும் இருக்கட்டும். இந்த நல்ல நாளிலே, இந்த மகிழ்ச்சியான நாளிலே உங்கள் அனைவருக்கும் மீண்டும் இங்கு இருக்கின்ற அருட்தந்தை, மற்ற அருட்தந்தையர்கள், பங்கு மக்கள் அனைவரும் சார்பாகவும் அனைவருக்கும் திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். மாலை 5:30 மணிக்கு திருப்பலியும், அதைத் தொடர்ந்து தேர்பவனியும், திவ்ய நற்கருணை ஆசீர்வாதம் மற்றும் குடியிறக்கத்தோடு இந்த விழாவை சிறப்பாக முடிப்போம். இன்று இந்த திருப்பலிக்கு வந்திருந்து நமக்கு நல்ல ஒரு மறைவுரை ஆற்றிய வேத சாட்சியம் என்றால் என்ன? அது குடும்பத்தில் தான் இருக்கும், அங்கே தான் ஆரம்பிக்கணும், அங்கே தான் வெளிப்படணும் என்பதை புனித அந்தோனியாரின் போதனையை கொண்டு மிக அழகாக, குடும்பம் ஒரு கோயில், அது ஒரு சாட்சிய கோயில், சாட்சியம் பகர்கின்ற ஒரு கோவில். கோவில் என்றாலே அங்கு அது ஒரு அடையாளம், சாட்சியம். கோயில் என்றாலே ஒரு சாட்சியம். எங்கேயாச்சும் போய் இந்த ஊருக்கு போகணும், இந்த தெருவுக்கு போகணும், இந்த வீட்டுக்கு போகணுன்னா நேராக போங்க, அங்கே கோயில் ஒன்று இருக்கும், அந்த கோயிலுக்கு பக்கத்தில் இருக்க சந்தில் போங்க, அப்படி தான் நான் பேசுவோம் இல்லையா? அதே போல் கோவில் என்றாலே சாட்சியம், குடும்பம் என்றாலே கோவில். ஆக ஒவ்வொரு குடும்பமும் ஒரு சாட்சிய வாழ்க்கை வாழ்கின்ற ஒரு குடும்பமாக, மறைசாட்சியம் வாழ்கின்ற ஒரு குடும்பமாக திகழ வேண்டும் என்று மிக அழகாக புனித அந்தோனியாரின் வாழ்க்கையிலிருந்து அருட்தந்தை அவர்கள் நமக்கு இந்த மறைவுரை ஆற்றியிருக்கின்றார். ஆகவே அருட்தந்தை அவர்களுக்கும் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அனைவரும் எழுந்து நிற்போம், மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயிருள்ள அப்பமாகிய கிறிஸ்துவினால் ஊட்டமளித்தவர்களுக்கு ஆசிரியராகிய அதே கிறிஸ்துவினால் முழுமையாக கற்றுத்தருவீராக. அதனால் புனித அந்தோனியாரின் விழாவில் அவர்கள் உமது உண்மையை அறிந்து அதே அன்பில் செயல்படுத்துவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேறிற்று. ஐயா ஐயா என்றழைக்கும் கோடி அற்புதரே, நாடி வருகையில் நன்மைகள் செய்யும் நல்ல நாயகரே. ஐயா ஐயா என்றழைக்கும் கோடி அற்புதரே, நாடி வருகையில் நன்மைகள் செய்யும் நல்ல நாயகரே. அந்தோணி மாமுனியே எங்கள் பாதுகாவலரே, அந்தோணி மாமுனியே எங்கள் பாதுகாவலரே. எங்கள் துணைநீரே பரிந்துரை செய்வீரே, எங்கள் துணைநீரே பரிந்துரை செய்வீரே. ஐயா ஐயா என்றழைக்கும் கோடி அற்புதரே, நாடி வருகையில் நன்மைகள் செய்யும் நல்ல நாயகரே. இறைவனின் சாயலில் வந்தும் தினமும் வருந்துகிறோம், இறைவனின் வார்த்தையை கேட்டும் பணிந்திட மறுக்கின்றோம். இறைவனின் சாயலில் வந்தும் தினமும் வருந்துகிறோம், இறைவனின் வார்த்தையை கேட்டும் பணிந்திட மறுக்கின்றோம். ஐயா உந்தன் கரம் கொடுத்து எம்மை தூக்கிவிடும்,
அச்சம் கலக்கும் இதயத்திலிருந்து அறவே நீக்கிவிடும். அஞ்சா நெஞ்சுடன் அகிலம் வெல்வோம், எமக்கு துணைவாரும், எமக்கு துணைவாரும். ஐயா ஐயா என்றழைத்தோம் கோடி அற்புதரே, நாடி வருகை நன்மைகள் செய்யும் நல்ல நாயகரே. குழந்தை இயேசுவை கண்டாய், குறைகளை போக்குகின்றாய், கொடிய நோய்களை எல்லாம் குணமாய் மாற்றுகின்றாய். குழந்தை இயேசுவை கண்டாய், குறைகளை போக்குகின்றாய், கொடிய நோய்களை எல்லாம் குணமாய் மாற்றுகிறாய். ஐயா உந்தன் பரிந்துரையால் எமக்கு மனம் இறங்கும், நோயும் பேயும் எம்மிடமிருந்து விலக்கி காத்தருளும். வாழ்விலும் தொழிலும் வெற்றிகள் பெறுவோம், எமக்கு துணைவாரும்.